ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேட்ச் வந்துட்டு குக்கி வந்து ரெடி பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து குக்கி வந்து என் பொண்ணு வந்து ரெடி பண்ண போகிறா. பிஸ்தா ஃப்ளேவர் வச்சு குக்கீஸ் வந்து பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக வந்துட்டு குக்கி கட்டர் வந்து இப்போ தான் வாங்கினேன் நான். அதனால தான் சரி குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எசன்ஸு ஆட் பண்ணி குக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் பேட்ச் வந்துட்டு பொண்ணு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அவள் பண்ண போகிறா. ரெடி பண்ணுறியா? ஓகே, பண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாவு உருண்டை பிடிக்கணும். ஓகே. மாவை உருண்டை பிடிக்கணும். இதில் வச்சு உருண்டை பிடி. ஒன்றும் ஆகலை, இப்படி நல்லா பிடிக்கணும். பிடிச்சிட்டியா? இப்போ இதை வந்து கைட்டு வந்து ஜென்டலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்து கட்டர் வை. என்ன கட்டர் வேணும் உனக்கு? ஓகே, வை. இங்கே ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பாரு, இங்கே பார்த்து தான் கட்டர் இப்படி கட் பண்ணணும். கரெக்டாக சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணு. ப்ரெஸ் பண்ணிட்டியா? இப்போ இதை ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கணும். இதில் உள்ளது எல்லாத்தையும் இப்படியே எடுத்துரு. இப்படி ஒன்று ஒன்றா எடுக்கணும், சரியா? அதை வந்து கைட்டு எடுக்கக்கூடாது. அதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாவெல்லாம் அதில் போட்டுட்டியா? பேலன்ஸு இப்படி வச்சு எடுக்கணும். அப்படி உனக்கு எடுக்க வரலன்னா மெதுவாக கைட்டு கூட எடுத்துக்கலாம். வருதா? வரல, சரி. அப்போ கைட்டு மெதுவாக எடு பார்க்கலாம். நான் இது வந்து எக்கு எல்லோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். சும்மா வந்துட்டு மேலே வந்துட்டு எக் வாஷ் பண்ணுறதுக்காண்டி. வாவ், சூப்பர். இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணு. இது வந்து நாசில், நம்ம கேக்கு விப்பிங் க்ரீம் போடுவோம்ல, அதுவும் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வாங்கினேன். நல்லாயிருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு எல்லா ஃப்ளேவர் எப்படி இருக்குது, எல்லா மாடல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ இந்த ஃப்ளவர் வச்சுட்டாங்க, அடுத்து பண்ணுறாங்க. ரெண்டு கை வச்சு பண்ணுறியா? சரி, எப்படியோ பண்ணு. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சரி. லீவ் விட்டாச்சு இல்லை, அதனால் வந்துட்டு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ பிடிச்சி வா குக்கீஸ் பண்ணலான்ட்டு கூப்பிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடியில் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் மீன்ஸ் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து என் பொண்ணு பண்ணது, இது ஃபுல்லாக அவள் தான் பண்ணா. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து நான் கொஞ்சம் பாதாம் இல்லை, அது வந்து பிஸ்தா வந்துட்டு சுகர் மிக்சியில் வந்து பவுட்ரு சுகர் பண்ணியிருந்தேன்ல, அதே ஜாரில் கொஞ்சோண்டு பவுட்ரு சுகர் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கொஞ்சம் ராவா பிஸ்தா வந்துட்டு கொஞ்சம் நல்ல மிக்சியில் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி சும்மா மேலே போட்டிருக்கேன். ஒரே ஒரு பிஸ்கெட்டை வந்துட்டு ஃபுல்லும் பிஸ்தாவாக வந்துட்டு அதில் போட்டு கொஞ்சம் பிஸ்தா ஃப்ளேவர் பிஸ்கெட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை. இது ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடியான நம்ம குக்கீஸ். இது வந்து ஆல்ரெடி வந்துட்டு 3 குக்கீஸ் காலியாகிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காண்டியாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளோ சுகர் எடுக்கிறீங்களோ சேம் அளவு நெய் எடுத்துக்கோங்க. சுகரை மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. மைதா வந்துட்டு டபுள் த அமௌண்ட், 1/2 கப்பு சுகர் அப்படின்னா 1 கப்பு மைதா பத்தலைனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை முட்டை போட்டேன். ஒரு முட்டையை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை ஒரு கப்பில் அளந்து பார்த்தேன். 1/4 கப்புக்கு ஃபுல்லாக ஒன்று இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் போட்டேன். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு, பிஸ்தா எசன்ஸு,
இவ்வளோத்தையும் போட்டு மேலே வந்து எக்கோடைய எல்லோ வந்துட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்குது. பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை உடைக்கலாம். ஸ்டார் எடுக்கிறேன். ஃப்ளாஷ் வச்சுக்கிறப்ப தான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. பேக்கில் பார்த்துட்டிங்கல்ல. நல்ல சவுண்ட் கேட்குதா? நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. தெரியுதா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 1/4 கப்பில் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 1/2 கப் நெய் எடுத்தால் நிறைய வரும். ஏன்னா இது லாஸ்ட் டைம் நான் கோகனட் குக்கீஸ் பண்ணும்போது 1/2 கப் நெய் எடுத்து அதை பீட் பண்ணி சுகரெல்லாம் பீட் பண்ணவும் நிறைய குக்கீஸ் வந்துச்சு. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கப்பு கீ எடுத்தேன், 1/4 கப்பு சுகரு, மைதா வந்து 3/4 கப் ஆச்சு, 1/4 கப்பு எக்கு, ஒரு எக்கு வந்து 1/4 கப் இருந்தது. அதில் வந்து பாதி எக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேட்சும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து பழகிடுச்சு. நிறைய தீ காயங்கள், அப்புறம் ஸ்டவ்வில் வந்து அங்கங்கன்னு சுட்டு வச்ச காயங்கள். அதனால் வந்துட்டு இந்த மாதிரியே நான் வந்துட்டு கைட்டே வந்துட்டு எடுத்துருவேன். கைட்டே எடுத்துருவேன்னா அந்த கிளாத்தை வச்சு எடுத்துருவேன். நீங்களாம் வந்து கொஞ்சம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கைக்கு அந்த க்ளவுஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க ஓவனில் எடுக்கும்போது. சரியா? எடுத்து விட்டேன். பார்க்க நல்லா அருமையாக உள்ளது. இப்போ ஆறுனா எப்படி இருக்குதுன்னு தெரியும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. 1/4 கப்பு நெய்யிக்கே 1 2 3 4 5, நான் 1 சாப்பிட்டேன் 6, என் ஹஸ்பண்ட் 2 சாப்பிட்டாரு 7 8, பொண்ணு 1 சாப்பிட்டா 9, 10 11 12 13 14 15 16 17 17 குக்கீஸு. பெரிய குக்கீஸ்னால் வந்துட்டு ஒரு 3 குக்கீஸ் தான் இருக்குது பெரிய சைஸு. மற்றதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது, சூடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆறட்டும். அந்த எக்கு எல்லோ வந்து போட்டது தான் நமக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம 90s கிட்ஸில் ஜூஸ் பொரி நம்ம வந்து கடையில் சாப்பிடுவோம். அப்போ ஜூஸ் பொரியில் வந்துட்டு அந்த ஸ்கொயர் டைப்பில் வரும் தெரியுமா? நீங்கள் பார்த்து சாப்பிட்ருப்பீங்க. இப்போவும் இருக்குது அந்த ஜூஸ் பொரி. அந்த ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கலர் வந்து இருக்கும். அப்போ நான் வந்து யோசிப்பேன், என்னது இதுன்னு. என்ன அப்போல்லாம் நமக்கு அது தெரியாது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஓவன் இல்லாத முன்னாடி வந்து நான் ட்ரை பண்ணலாம், நம்ம வீட்டில் பிஸ்கெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒருவேளை கேரமலைஸ் சுகர் தான் வந்துட்டு அந்த டைமில் வந்து யூடியூப்பு அந்த அளவுக்குலாம் வந்துட்டு எதுவும் இல்லை. ஒரு வேளை கேரமலைஸ் அந்த சுகர் வந்து அதை பண்ணி அப்படி போட்டிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் லேட்டராக ஆக்சுவலாக இப்போ ஒரு போன வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு அது அப்போ தான் தெரியும் எக்கு எல்லோ வந்து இப்படி போட்டால் தான் இந்த மாதிரி வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தெரியும். ஸோ சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் பொண்ணுக்கு வந்து எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறேன் நான். ஆக்சுவலாக பிஸ்கெட் கேட்டுட்டு இருந்தா. இது வந்து ஃபுல்லும் வந்துட்டு பிஸ்தா வந்துட்டு ஃபுல்லுமே இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பிஸ்தா தான். பிஸ்கெட் கேட்டுட்டு இருந்தா. அதனால தான் சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? பாய்.